ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கடாய் லிவர் ஃப்ரை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இன்னும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். சேம் டைம் எண்ணெயும் நிறைய இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பச்சை மிளகாவை நான் இப்படி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். நான் இஞ்சி பூண்டோடு கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த டிஷ் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு பின்ன இந்த ஹீமோக்ளோபின் குறைய உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சுருக்கு கொஞ்சம் லிவர் ஆட்டுது லிவர் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு நான் ஒருத்தருக்காக செய்கிறேன். ஸோ அது கொஞ்சம் தான் எடுத்தேன். அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இது பெஸ்ட்டு. இது செவரொட்டி கூட செய்யலாம். இன்கேஸ் அது கிடைக்கலனாக்கா நம்ம இந்த லிவர் செய்கிறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு தூள் சேர்த்துறேன். இது பார்த்திங்கனாக்கா தண்ணி விடாமே கொஞ்சம் நம்ம அப்படியே அந்த லிவர்லேயே தண்ணி விடும், அதுலேயே நம்ம வதக்கி எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நான் கொஞ்சம் தான் லிவர் எடுத்துருக்கேன், அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கிறேன் நான். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மூடி விட்டுடலாம். தேவைப்பட்டால் ஒரு சின்ன தக்காளி கூட சேர்த்துடலாம் இதோட. இதோட நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்போ நான் மூடி விட்டுறேன். அந்த லிவர்லேருந்து வர தண்ணியிலேயே அது கொஞ்சம் வெந்து வந்துடும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம், அப்படியே வெந்து வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். இது இந்த கன்சீவான பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லது. சேம் டைம் ஹீமோக்ளோபின் உள்ளவங்க குறையாக இருக்கிறவங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூடி விட்டுன்னு கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் எல்லாம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக விட்டு